ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளி தொக்கு வந்து இதுக்கு நல்லா மேட்சாகவே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து லன்ச் என்னென்னு பாருங்கள். தக்காளி தொக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. சப்பாத்தியில் வந்து வெண்ணெய்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கேன். அந்த மாவில் வெண்ணெய் அண்டு கொஞ்சம் பால், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா இந்த கோகோனட் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொடுத்த தேங்காய். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், நூக்கல், பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் மிக்சியில். அதுக்கப்புறம் இந்த நம்ம குக்கரில் இதை நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டை பச்சை வாசனை போன பிறகு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், இவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே இப்போ நல்ல சீசன் தானுங்களே. ஸோ அதுக்கப்புறம் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இந்த பேஸ்ட்லேயே நான் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 புதினா கூட போட்டு அரைச்சிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும் அண்டு குட் ஃபார் ஹெல்த்தும் கூட. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்ட பிறகு அந்த மிக்ஸி அரைச்சி வச்சுருக்கோமே, அந்த தண்ணியே கொஞ்சம் அலசி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3 ஸ்டீம் கொடுத்து அது காய்கறி வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காயில் கொஞ்சம் கசகசா போட்டிருக்கேன். பாருங்கள், 3 ஸ்டீம் வெந்தோடனே காய்கறிலாம் நல்லாவே வெந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குக்கர் அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இந்த தேங்காய், இந்த கோகோனட் பேஸ்ட்டை நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அளவுக்கு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத, திக்காகவும் இல்லாத, இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இதை இறக்கும்போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி அண்டு புதினாவும் பாருங்கள் அது போட்டிருக்கேன். தேங்காய் போட்டோன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, சும்மா ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ டெய்லியே நம்ம வீட்டில் பட்டர் மில்க்கு, தயிர் வந்து ஒரு பாக்கெட்டு பால் காய்ச்சி நல்லா ஆறின பிறகு வீட்டிலேயே நாங்கள் தயிர் ஊற்றிடுவோம். பாருங்கள், இந்த குக்கரில் நம்ம ரெடி பண்ணதை தூக்கி நான் வேறு ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதில் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கிறனால தனியாக நம்ம வெஜிடபிள் காய் பொரியல் பண்ணலை. இந்த அப்பளப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து நான் வறுத்துட்டேன். இது வந்து நல்லா மேட்சிங்காகவே இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிக்கு